ஒன்னு சாணம், நெய், பால், தயிர், மூத்திரம், கோமியம். பால், தயிர், நெய், சாணம், கோமியம், இந்த 5 மெயின் பொருள். இந்த மெயின் பொருளை வச்சு பஞ்சகாரம் ஒரு 30 நாள்ல சரியான ப்ராசஸ்ல தயாராகுது. ஃபெர்மெண்டேஷன், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பெர்சன்டேஜ் எடுக்குது சொல்றேன் சார். இப்போ வந்து 10 கிலோ சாணம் போடுறது, 1 கிலோ நெய் போடுறது. 10 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ நெய். நெய்யும் நாட்டு மாட்டு இதுல வந்ததுன்னா நல்லது. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 3 நாள் காலையிலயும் சாயந்தரமும் 3 நாள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து 3வது நாள் 10 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் தண்ணி ஊத்தி அது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணும், காலையிலயும் சாயந்தரமும். 15 நாளைக்கு அப்புறம் பால் 3 லிட்டரு, தயிர் 2 லிட்டரு, பழம், வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம் 12, அப்புறம் வெல்லம் 2 கிலோ. அதான் நாட்டு சக்கரை போடுறது. நாட்டு சக்கரை 2 கிலோ. நாட்டு சக்கரை 2 கிலோ கிடைச்சதுன்னா இது ஃபெர்மெண்டேஷனுக்காக ஈஸ்ட் போடலாம். ஒரு 1/4 கிலோ ஈஸ்ட் போடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைப்பழத்தெல்லாம் நல்லா பிசைஞ்சு உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் காலையிலயும் சாயந்தரமும் 2 வேளையில கலக்கிட்டே வரணும். 30வது நாள்ல உங்களுக்கு தயார். ஆமா, இது வந்து 30 ml per லிட்டர். per லிட்டருக்கு 30 ml எடுத்து கரைச்சி வாட்டர்லயும் இரிகேஷன் வாட்டர்லயும் கலந்து கொடுக்கலாம். ஸ்ப்ரேயும் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்றதுக்கு பதிலா ட்ரென்ச் பண்றது ரொம்ப நல்லது. ஸ்ப்ரே பண்ண அடைச்சிக்கும் சிலதெல்லாம். அதனால நல்லா ஃபில்டர் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி துணியில எடுத்து ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாதான் உங்களுக்கு ஸ்ப்ரேயர்ல அடைக்காது. இல்லைன்னா நீங்க ட்ரென்ச் பண்ணி விட்டுறலாம் ஃபீல்டுல. இந்த அரிசி நெல்லுல எல்லாம் இதுல போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, சாதாரண சின்ன குட்டை ரைஸ், சின்ன ரைஸே பெரிய ரைஸா மாறுது. அதனால இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இது அப்ளை பண்றதுல என்ன ஆகுதுன்னா பெரிய ரைஸா மாறுது, பருத்துறது நல்ல ரைஸ். அதனால இது ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல நைஸ் தானே யூஸ் பண்றாங்க. அதனால அந்த அளவுக்கு இதுல வேல்யூ இருக்குது. இதை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது ரெடி பண்ணி எத்தனை நாள் வரை உபயோகிக்கலாம்? ஒரு 6 மாசம். இது கடையில வாங்கினீங்கன்னா இதுல இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ ப்ராலிஃபரேட் பண்றீங்க, நிறைய உற்பத்தி பண்றீங்க, ஆக்டிவேட் பண்ணி உற்பத்தி பண்றீங்க. இது என்ன பண்ணுதுன்னா, மண்ணில் இருக்கிற பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. பிசிக்கல்னு பாத்தீங்கன்னா, மண்ணோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா பல்க் டென்சிட்டி, பார்ட்டிகல் டென்சிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி, டெக்ஸ்சர், ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இது மண்ணோட ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர், மினரலைஸ்டு, இதெல்லாம் மினரல்ஸ் பார்த்துருக்கு தெரியும் உங்களுக்கு. மினரல்ஸ் என்ன? மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், அயன், மாங்கனீஸ், மாலிப்டினம், மெக்னீசியம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. இதுல நிறைய இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. சாதாரண ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை வந்து இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் ப்ராலிஃபரேட் ஆகி சிம்பிளர் மாலிகுலர்ஸா மாத்தி கெமிக்கலா நமக்கு நிறைய ஃபெர்டைலா கொடுக்குது நமக்கு. அது இதை விட வேற எதுவும் கிடைக்காது. நீங்க கடையில கிடைக்கிற அசோஸ்பைரில்லாம், பாஸ்போபாக்டீரியா, இந்த மாதிரியான இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, அசோடோபாக்டர், இதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் ஒரே ஒரு ஆர்கானிசத்தினால வந்தது, ஒரே ஒரு மைக்ரோப்ஸ்னால வந்தது. கடையில கிடைக்க இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல வாங்குறதெல்லாம் அவங்க சாயில இருந்து தான் எடுக்கிறாங்க. சாயில இருந்து எடுத்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்குறாங்க. இதுல பல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இதுல வந்து கன்சார்சியான்னு சொல்லுவாங்க. கன்சார்சியான்னா என்னன்னா, நன்மை செய்யக்கூடிய பல பாக்டீரியங்கள் பல பல்கி பெருகி இருக்கும் இதுல. ஆனா நீங்க இன்ஸ்டியூட்ல வாங்குறதெல்லாம் ஏதோ ஒண்ணுதான் கிடைக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி அதிகமான விலைக்கு விற்பாங்க. இது ரொம்ப ஈஸியா தயாரிக்கலாம் நம்ம. இது ரொம்ப அதிகமான பெனிஃபிட் இருக்குது நமக்கு. தரேன் சார், தரேன் உங்களுக்கு. யாராவது ஒருத்தர் இது கொடுங்க, நான் எல்லாம் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட எல்லாமே. 1 லிட்டர் எல்லாம் 500 ரூபாய்க்கு கூட போன காலம் எல்லாம் உண்டு. இப்ப எல்லாம் காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால
90 ரூபா 100 ரூபாய்க்குள்ள விக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னா இது 6 மாசம் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா எதுவும் விரலன்ஸ் இருக்காது. செஞ்சு அதான் சொல்றேன் சார். 100 ரூபா சார் இது 1 லிட்டரு. அல்ல அது செல் இல்ல, எங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்ன இது டோட்டல் ஒரு 2000 ஆகும் சார் இது பண்றதுக்கு. ஒரு லிட்டர் இல்ல இந்த ட்ரம்